ஒரு நாள் பியூட்டியும் குக்கும் தங்களுடைய வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பியூட்டி, நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு குக்கு கண்ணை மூடிக்கிட்டான். உடனே பியூட்டி அடர்த்தியா இருந்த ஒரு மரக்கிளைகளுக்கு இடையில மறைஞ்சுக்கிட்டு குக்கோ நோட் பண்ண ஆரம்பிச்சது. 1 2 3 நான் வரேன், நான் வந்துட்டேன். இப்படி சொன்ன குக்கு இப்ப கண்ணை திறந்துட்டான். ஒரு தன்னோட அக்காவை தேடி பறந்து போனான். இப்படி பறந்து போன அவனால பியூட்டிய கண்டுபிடிக்க முடியல. பியூட்டி, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். உன்னால ரொம்ப நேரம் மறைஞ்சிருக்க முடியாது. குக்கு இப்படி சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து தன்னோட அக்காவை தேடிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல வானத்துல பறந்து வந்துகிட்டு இருந்த ஒரு கழுகு குக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தனியா பறந்து போறத பார்த்துட்டு அவனை நோக்கி வர ஆரம்பிச்சது. இப்ப குக்கு ஒரு மரத்தோட கிளைகள்ல உட்கார்ந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். பியூட்டி, நீ ஒளிஞ்சிருக்கிற இடத்தை விட்டு உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு என்னோட ஐடியாவை. பியூட்டி, பியூட்டி, உனக்கு பின்னால ஒரு கழுகு வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் வெளியில வந்துரு, இல்லன்னா அந்த கழுகு உன்னை தூக்கிக்கிட்டு போயிடும். குக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னால பறந்து வந்த கழுகு குக்குவை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த பியூட்டி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட தம்பி, என்னோட தம்பி, என்னோட தம்பிய கழுகு தூக்கிக்கிட்டு போகுது, யாராவது காப்பாத்துங்க. பியூட்டி இப்படி கத்திக்கிட்டே இருந்தாலும் குக்குவை தூக்கிட்டு போன கழுகு அவனை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போய் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சே போயிடுச்சு. பிறகு பியூட்டி தன்னோட அம்மாவை தேடிக்கிட்டு அழுதுகிட்டே வேகமா பறந்து போச்சு. இப்படி பறந்து போன பியூட்டி வழியில ரீட்டாக்கிளி உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. ரீட்டாண்டி, எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? உங்க அம்மா, காலு, கோரி இவங்க எல்லாரும் உணவு தேடுறதுக்காக அருவி பக்கம் போயிருக்காங்க. ஆமா, நீ ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? என்னோட தம்பிய கழுகு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு வேகமா அருவிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. கோரியக்கா, நம்ம காட்டு பக்கம் இப்ப ஒரு கழுகு வந்திருக்குன்னு நேத்து சாகரண்ணா சொன்னாங்க. அதனால நாம எல்லாம் இனிமே நம்ம குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நம்ம காட்டுல இருக்கிற பழைய குகையில தான் அந்த கழுகு தங்கி இருக்கான். என்னது, கழுகு வந்திருக்கா? அப்படின்னா அந்த கழுகை இந்த காட்டை விட்டு விரட்டி ஆகணும், இல்லைன்னா அதை தீர்த்து கட்டணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். கோரிக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பியூட்டி அழுதுகிட்டே அங்க வந்து சேர்ந்துருச்சு. அம்மா, அம்மா, நம்ம குக்குவே ஒரு கழுகு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. பியூட்டி சொன்னதை கேட்டுட்டு அங்க இருந்து 3 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பியூட்டி, குக்கு மட்டும் தனியா எங்க போனான்? அவனை எப்படி கழுவி தூக்கிட்டு போச்சு? அம்மா, நானும் குக்குவா வீட்டுக்கு வெளியில விளையாண்டுகிட்டு இருந்தோம். அப்ப அங்க வந்த கழுகு குக்குவை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. பிறகு அழுதுகிட்டே இருந்த சோனா குருவியை பார்த்து காலுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, தைரியமா இரு. நாம ஏதாவது ஐடியா பண்ணி குக்குவை காப்பாத்திடுவோம். பியூட்டி, நீ வீட்டுக்கு போய் பத்திரமா இரு. அம்மா வர்ற வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. காலுக்காக இப்படி சொன்னதும் பியூட்டி தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலண்ணா, என்னோட குக்குவை நான் உயிரோட பாப்பனா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. சோனா, இந்த சமயத்துலதான் நாம தைரியமா இருந்து நிதானமா யோசிச்சு செயல்படணும். காலுஜி, ஏதாவது சீக்கிரமா ஐடியா பண்ணுங்க. சோனா வேற அழுதுகிட்டே இருக்கு. இங்க பாரு கோரி, சோனா இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னால யோசிக்க முடியாது. சோனா அழுகையை நிறுத்தினாதான் நான் ஏதாவது பண்ண முடியும். காலுக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழுகிறத நிறுத்துச்சு. காலண்ணா, நான் இப்ப அழுகிறத நிறுத்திட்டேன். இனிமே அழமாட்டேன். என்னோட குக்குவை காப்பாத்திடுவீங்கல்ல? கண்டிப்பா காப்பாத்திடலாம் சோனா. சரி வாங்க கிளம்புவோம். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு சோனா குருவியையும் கோரிக்காகத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுல இருந்த பழைய குகையை நோக்கி பறந்து போச்சு. இவங்க பறந்து போற வழியில தான் காலுக்காக வீடு இருந்தது. காலுக்காக தன்னோட வீட்டுக்கு போக இவங்க 2 பேரும் பின்னாடியே போனாங்க. சோனா குருவியையும் கோரிக்காகத்தையும் வீட்டு வாசல்ல உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள போன காலுக்காகவும் ஒரு சின்ன விஷ பாட்டிலையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிச்சு. வந்த வேலை முடிஞ்சது, நாம இப்ப கிளம்பலாம். காலுஜி, அவசரமா போய்கிட்டு இருக்க சமயத்துல இப்ப எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க? அதுவா, கொஞ்சம் பணம் எடுக்கிறதுக்காக இங்க வந்தேன். காலண்ணா, நம்ம சீக்கிரமா போனாதான் குக்குவை காப்பாத்தலாம். இந்த மாதிரி சமயத்துல நமக்கு எதுக்காக பணம்? பணம் எதுக்குன்னு கேக்குறியா? எதுக்கு தெரியுமா? பிரியாணி வாங்கறதுக்கு. பிறகு அங்கிருந்து 3 பேரும் சாகர்புராவோட பிரியாணி கடைக்கு போனாங்க.
சாகர் புறாவோட பிரியாணி கடைக்கு போன காலுக்காக புறாவோட காதுல ஏதோ ரகசியமா சொல்லுச்சு. காலு, நீ சொல்றபடியே செய்யறேன். ஆனா என்னோட கடைக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா வராது. நீ கவலைப்படாம நான் சொன்னதை செய். சோனாவோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சாகர் புறா ஒரு பிரியாணி பார்சலை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. பிறகு அந்த பிரியாணி பார்சலை எடுத்துக்கிட்ட 3 பேரும் அந்த காட்டுல இருந்த பழைய குகையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க 3 பேரும் அந்த குகைக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. அந்த கழுகு குகையோட வாசல்ல ஒரு அடுப்பை பத்த வச்சு சமையல் செய்யறதுக்காக தயாரா இருந்தது. சோனா, கவலைப்படாத, உன்னோட பையன் உயிரோட தான் இருக்கான். காலுஜி, இப்ப நாம என்ன செய்யணும்? நீயும் சோனாவும் இப்ப அந்த கழுகு கிட்ட போய் குக்குவை விட்டுட சொல்லி கெஞ்சி கேளுங்க. காலண்ணா, நாங்க அப்படி கேட்டா அந்த கழுகு குக்குவை விட்டுடுமா? கண்டிப்பா விடாது. வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க. வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் அந்த கழுகு அடிச்சு கொன்னுடுவோம். சோனா, நீ நினைக்கிற மாதிரி நாம 3 பேரும் சேர்ந்து போனாலும் அந்த கழுகை ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் போய் அந்த கழுகு கிட்ட பேசுங்க. அந்த கழுகு குக்குவை விடுதலை பண்ணுனா பாப்போம். இல்லன்னா அந்த கழுகுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். காலுக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவியும் கோரிக்காவும் அந்த கழுகு பாக்குறதுக்காக பறந்து போனாங்க. கழுகக்கா, என் பேரு கோரி, இவங்க பேரு சோனா. இவங்க குழந்தைய நீங்க தூக்கிக்கிட்டு வந்ததை கேள்விப்பட்டு தான் நாங்க இங்க வந்தோம். கழுகுக்கா, தயவு செய்து என்னோட குழந்தைங்க என்கிட்ட கொடுத்துருங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னது, பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீயும் உயிரோட இருக்க மாட்டியா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பேசாம நீயும் குகைக்குள்ள போய் உன் பையன் பக்கத்திலேயே உட்காரு. 2 பேரையும் ஒரே சமயத்துல மேல அனுப்பிடுறேன். இங்க பாருங்க கழுகக்கா, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. தயவு செஞ்சு அந்த குழந்தைய விட்டுடுங்க, நாங்க போயிடுறோம். அதுக்காக என்னோட இடத்துக்கு வந்து என்கிட்டயே ரூல்ஸ் பேசுற? இங்க பாரு, என்னோட குகைக்குள்ள நான் ஒரு இறைய தூக்கிக்கிட்டு வந்துட்டேன்னா அது உயிரோட வெளியே போனதா சரித்திரமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்கன்னா நீங்களும் வீடு போய் சேர மாட்டீங்க. இப்படி யாராவது வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வெந்நீரை கொஞ்சம் அதிகமாவே போட்டிருக்கேன். இந்த கழுகு இப்படி சொன்ன உடனே கோரிக்காக சோனா குருவியை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் காலுக்காகத்துக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. கோரி, அந்த கழுகுக்கு கெட்ட நேரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது குக்குவை விடுதலை பண்ணல. சரி, இப்ப நான் போய் முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த குகைக்கு பறந்து போச்சு. ஏய் காகமே, இப்பதான் 2 பேரை விரட்டி விட்ட. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக இப்ப நீ வந்திருக்கியா? இங்க பாரு, எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள மரியாதையே இங்க இருந்து ஓடி போயிடு. லேட் பண்ணன அப்புறம் நீ லேட் ஆயிடுவ. என்ன கழுகக்கா, என்னென்னவோ பேசுறீங்க? என்னது, குழந்தைய காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கனா? ஆமா, என்ன குழந்தை? யார் குழந்தை? அப்ப உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதா? சரி, அதை விடு. அப்புறம் நீ எதுக்காக இங்க வந்த? என்ன பாக்கறதுக்கு உனக்கு என்ன அவசியம்? கழுகக்கா, நம்ம காட்டுல சாகர் புறா பிரியாணி கடை வச்சிருக்கு, தெரியுமில்ல? ஆமா தெரியும். புறா கடையில பிரியாணி ரொம்பவும் சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னாலதான் அங்க போக முடியல. நான் கடைவாசலுக்கு போனாலே மாமிசம் வெட்டுற கத்தி எடுத்து காமிச்சு என்னை விரட்டி விட்டுறாங்க. கழுகக்கா, நான் அந்த புறாவுக்கு மார்க்கெட்ல இருந்து மளிகை ஜாமான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு சம்பளமா அந்த புறா பணத்தை கொடுக்காம ஒரு பிளேட் பிரியாணியை பார்சல் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த பிரியாணியை தான் நான் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இங்க வந்திருக்கேன். காகமே, நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சந்தேகம். உனக்கு கொடுத்த பிரியாணியை எதுக்காக நீ சாப்பிடாம எனக்கு கொண்டு வந்து கொடுக்கற? அப்படி என்ன என் மேல உனக்கு அக்கறை? எனக்கு என்னவோ இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. கழுகக்கா, இதுல உள்குத்தும் இல்ல, வெளிக்குத்தும் இல்ல. இந்த மாசம் புரட்டாசி மாசம். புரட்டாசி முடிகிற வரைக்கும் என்வி சாப்பிடக்கூடாதுன்னு என் மனைவி சொல்லியிருக்கா. அது ஞாபகம் இல்லாம நான் புறா கிட்ட இருந்து இந்த பார்சலை வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில தான் கோரி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த பிரியாணியை நீங்களாவது சாப்பிடட்டும்னு நினைச்சுதான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன். இஷ்டம் தான் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விடுங்க, நான் வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்றேன். காகமே, நீ அவசரப்படாத. நீ இவ்வளவு தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் இந்த பிரியாணியை வாங்கிக்கலன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாளே கிடையாது. இப்படி சொன்ன அந்த கழுகு பிறகு அந்த பிரியாணி பார்சலை காலுக்காகத்துக்கிட்ட இருந்து வாங்கிச்சு. இப்படி வாங்கிட்ட அந்த கழுகு பிறகு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பை அணைச்சிருச்சு. கழுகக்கா, என்ன அடுப்பை அணைச்சிட்டீங்க? இப்ப என் கையில இருக்கிற இந்த பிரியாணியை சாப்பிட போறேன். குகைக்குள்ள உள்ள குருவியை நாளைக்கு சாப்பிடுவேன். ஏன்னா இந்த பிரியாணியை நாளைக்கு சாப்பிட முடியாது, இது கெட்டு போயிடும்.
இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு பிரியாணிய சாப்பிட ஆரம்பிச்சது. கழுகாக்கா அந்த பிரியாணியில பாதி கூட சாப்பிட்டிருக்காது. அதுக்குள்ள அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுச்சு. மரத்து மேல உட்கார்ந்து இங்க நடக்கிறத பாத்துக்கிட்டு இருந்த சோனாக்குருவியும் கோரிக்காகவும் கழுகு மயங்கி கீழே விழுந்த உடனே அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. இப்படி வந்து அவங்க நேரா குகைக்குள்ள போய் குக்குவை கட்டி இருந்த கழுத்தை அவுத்து விட்டு அவனை விடுதலை பண்ணினாங்க. காலம்னா இந்த கழுகு மயக்கம் தெளிஞ்சு ஏங்கிருக்கிறதுக்குள்ள நாம இங்கிருந்து போய் ஆகணும். சீக்கிரம் கிளம்புங்க. என்னது மயக்கமா? இந்த கழுகு செத்து போய் 10 நிமிஷம் ஆகுது. அது சாப்பிட்ட பிரியாணியில விஷத்தை கலந்துருந்த. பிறகு எல்லாரும் அங்கிருந்து தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பறந்து வந்தவங்க அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட குழந்தை எனக்கு உயிரோட கிடைச்சிட்டான். காலம்னா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. காலுச்சி, விஷம் கலந்த பிரியாணி அந்த கழுகு மட்டும் வாங்கி சாப்பிடலன்னா அடுத்தது என்ன பண்ணிருப்பீங்க? அந்த பிரியாணியை வேற என்ன செய்ய முடியும்? வாங்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து அடிவிழுன்னு தெரிஞ்ச காலுக்காகும் பிறகு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. ஆனா கோரிக்காக விடவே இல்லை. காலுக்காகத்தை விரட்டிக்கிட்டே பறந்து போச்சு. அதை பார்த்துட்டு சோனாக்குருவியும் கொக்கும் மனம் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குக்கு, என்னடா புறா அங்கிளை இன்னும் காணோம்? நானும் அவரை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேத்து இந்நேரம்லாம் வந்துட்டாரு, ஆனா இன்னைக்குதான் லேட் ஆகுது. ஜக்குவும் குக்குவும் புறாங்களை எதுக்காக இப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா புறாதான் அந்த காட்டுல உள்ள பலூன் வியாபாரி. புறா கிட்ட இருந்து பலூன் வாங்கறதுக்காக தான் ஜக்குவும் குக்குவும் புறாவை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல நிறைய பலூன்களை எடுத்துக்கிட்டு புறா பறந்து வந்துச்சு. பலூன் 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 வாங்கலையோ? பலூன் 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 வாங்கலையோ? பலூன் பலூன். புறா பலூன் வித்துக்கிட்டு வரத பார்த்த குக்குவும் ஜக்குவும் உடனே சந்தோஷமா புறாவை நோக்கி பறந்து போனாங்க. புறா அங்கிள், எனக்கு சிகப்பு கலர் பலூன் கொடுங்க. எனக்கு நீல கலர் பலூன் வேணும். குழந்தைகளா, என்ன கலர் பலூன் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா என்கிட்ட எல்லா கலர்லயும் பலூன் இருக்கு. பிறகு ஜக்கு நீல கலர் பலூனும் குக்கு சிவப்பு கலர் பலூனும் புறா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இப்படி பலூனை வாங்கினவங்க 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. பியூட்டி, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே சிகப்பு கலர் பலூன் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். குக்கு, பியூட்டி, நீங்க 2 பேரும் இந்த பலூனை எடுத்துக்கிட்டு வெளியில போய் விளையாடுங்க. வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாது. போன வாரம் இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே பலூனை வச்சு விளையாண்டு முகம் பாக்குற கண்ணாடிய உடைச்சிட்டீங்க. சரிம்மா, நாங்க வெளியில போய் விளையாடுறோம். குக்கு, நீ வா, நம்ம வெளியில போய் விளையாடுவோம். பிறகு குக்கும் பியூட்டியும் அந்த பலூனை எடுத்துக்கிட்டு வெளியில போனாங்க. இப்படி வெளியில போன இவங்க 2 பேரும் அந்த பலூனை வச்சு சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. குக்கு பலூனை பியூட்டி இருக்கிற பக்கம் தள்ளி விட பியூட்டி அதை மறுபடியும் குக்கு இருக்கிற பக்கமே தள்ளி விட்டுச்சு. இப்படி விளையாண்ட இவங்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. டேய் ஜக்கு, பலூன் வாங்கணும்னு காசை வாங்கிட்டு போனேன். ஆசைப்பட்ட மாதிரியே பலூனும் வாங்கிக்கிட்டு வந்துட்ட. அப்புறம் ஏன்டா உம்முன்னு உட்கார்ந்துருக்க? அம்மா அம்மா, எனக்கு இந்த நீல கலர் பலூன் பிடிக்கல. குக்கு வாங்கின மாதிரி எனக்கு சிகப்பு கலர் பலூன் தான் வேணும். ஏண்டா, நீ தானே நீல கலர் பலூன் வேணும்னு வாங்கிக்கிட்டு வந்த. இப்ப வீட்ல வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அம்மா, எனக்கு இந்த பலூன் வேண்டாம். சிகப்பு கலர் பலூன் தான் வேணும். சரி சரி, புறாங்கள் இன்னும் நம்ம காட்டை தாண்டி போயிருக்க மாட்டாரு. சீக்கிரமா போய் இந்த நீல கலர் பலூனை கொடுத்துட்டு சிகப்பு கலர் பலூனை வாங்கிட்டு வா. அம்மா, நீங்களும் என் கூட வாங்க. நான் மட்டும் போய் கேட்டா மாத்தி கொடுக்க மாட்டாரு, என்ன திட்டுவாரு. ஜக்கு, உனக்கெல்லாம் ஏன் தான் லீவ் விடுறாங்கன்னே தெரியல. நீ வீட்ல இருந்தாலே என்னோட உயிர் தான் போகுது. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு புறாவை தேடி பறந்து போச்சு. இப்படி போன இவங்க 2 பேரும் அந்த காட்டோட கடைசி வரைக்கும் பறந்து போய் பார்த்துட்டாங்க. ஆனா புறா எங்கேயுமே இல்ல. டேய் ஜக்கு, புறா நம்ம காட்டுல வியாபாரத்தை முடிச்சிட்டு பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சு போல இருக்கு. இதுக்கப்புறம் வேற ஆப்ஷனே கிடையாது. நீ இந்த நீல கலர் பலூனை வச்சுதான் விளையாடணும். அப்படி இல்லம்மா, இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எனக்கு தெரியாம அந்த ஆப்ஷன் எங்கடா இருக்கு? அம்மா அம்மா, குக்கு சிகப்பு கலர் பலூன் வச்சிருக்கான். நீங்க அவன்கிட்ட இருந்து அந்த பலூனை வாங்கி எனக்கு கொடுங்க. இந்த நீல கலர் பலூனை அவனுக்கு கொடுத்துருவோம். டேய் ஜக்கு, இந்த காட்டுல 2-3 குழந்தைங்க வச்சிருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு குழந்தை வச்சிருக்க நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்கு கூட குக்குவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு.
பியூட்டி, புறா கிட்ட இருந்து நீல கலர் பலூனை வாங்கின ஜக்கு இப்ப எனக்கு அந்த பலூன் பிடிக்கல, சகப்பு கலர் பலூன் தான் வேணும்னு முட்டாள்தனமா கேக்குறான். தயவு செஞ்சு நீங்க வச்சிருக்கிற சிகப்பு கலர் பலூனை இவங்கிட்ட கொடுத்துட்டு இவன் வச்சிருக்க நீல கலர் பலூனை வாங்கி விளையாடுங்க. ஆண்டி, எனக்கும் சிகப்பு கலர் பலூன் தான் பிடிக்கும். பியூட்டி, பரவாயில்ல, ஜக்கு கோரி ஆண்டிய ரொம்ப தொல்லை பண்றான் போல இருக்கு. நாம இந்த பலூனை வாங்கிக்கிட்டு அந்த பலூனை கொடுத்துருவோம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க பிறகு சிவப்பு கலர் பலூனை ஜக்கு கிட்ட கொடுத்துட்டு நீல கலர் பலூனை வாங்கிட்டாங்க. சிவப்பு கலர் பலூனை வாங்கின ஜக்கு ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட அம்மா கூட வீட்டுக்கு பறந்து போனான். தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்த ஜக்கு வீட்டு வாசல்ல அந்த சிவப்பு கலர் பலூனை வச்சு விளையாட ஆரம்பிச்சான். ஜக்கு இப்படி கொஞ்ச நேரம் தான் விளையாண்டு இருப்பான். ஒரு தடவை இவன் தலையால அந்த பலூனை மூட்ட அது மேல போய் அங்கிருந்து ஒரு மரக்கிளையில பட்டு வெடிச்சிருச்சு. அதை பார்த்து ஜக்கு அழ ஆரம்பிச்சான். என்னோட பலூன் வெடிச்சிடுச்சு, என்னோட பலூன் வெடிச்சிடுச்சு. இந்த சமயத்துல குக்குவும் பியூட்டியும் பலூன் விளையாடுறத பார்த்துட்டு விட்டுவும் ராஜுவும் அங்க வந்தாங்க. குக்கு, நாங்களும் உங்க கூட விளையாடுறோம். எங்களுக்கும் பலூன் விளையாடணும் போல ஆசையா இருக்கு. தாராளமா விளையாடலாம், வாங்க. இந்த பலூனை வச்சு நம்ம 4 பேரும் விளையாடுவோம். பிறகு அந்த பலூனை வச்சு இவங்க 4 பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல ஜக்கு அழுத சத்தத்தை கேட்ட கோரிக்காவும் அங்க வந்துருச்சு. ஜக்கு, என்னடா ஆச்சு? உன்னை யார் அடிச்சது சொல்லு, உன்னை அடிச்ச கைய முறிச்சு போட்டுறேன். அம்மா, என்னை யாரும் அடிக்கல. நான் எதுக்கு அழுதேன்னா நான் வச்சிருந்த பலூன் உடைஞ்சு போயிடுச்சு. அப்பாடா, பலூன் உடைஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நாம நிம்மதியா இருக்கலாம். டேய் ஜக்கு, பலூன் உடைஞ்சதுக்கு ஏன்டா அழுவுற? சரி விடு, நாளைக்கு பலூன் வந்தா வேற வாங்கிக்கலாம். அப்படி இல்லம்மா, உடைஞ்சு போன பலூன் என்னோடது இல்ல, இது குக்குவோடது. என்னோட பலூன் குக்கு கிட்ட இருக்கு, நீங்க அதை வாங்கி எனக்கு கொடுங்க. ஜக்கு சொன்னதை கேட்டதும் கோரிக்காயத்துக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. டேய் ஜக்கு, உன்னோட பேச்சை கேட்டா எனக்கே அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் குக்கு கிட்ட வந்து அந்த பலூனை கொடுன்னு கேட்க முடியும்? என்னால வர முடியாது. வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ. சரிம்மா, நீங்க வர வேண்டாம், நானே போய் வாங்கிக்கிறேன். இப்படி சொன்ன ஜக்கு தனியாவே குக்கு வீட்டை நோக்கி பறந்து போனான். குக்கு, நீ புறா அங்கிள் கிட்ட இருந்து வாங்கின சிகப்பு கலர் பலூன் நல்ல பலூன் இல்ல, ஓட்ட பலூன். உன்னை ஏமாத்தி அந்த பலூனை உன் கையில கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜக்கு, ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? உன்னோட ஓட்ட பலூன் உடைஞ்சு போயிடுச்சு, அதனால நீ என்னோட பலூனை திருப்பி கொடுத்துரு. முடியாது. நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனப்ப அந்த பலூன் நல்லா தான் இருந்தது. நீ அந்த பலூனை ஏதாவது முள்ளு மேல போட்டிருப்ப, அதனாலதான் அது உடைஞ்சிருக்கணும். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, என்னோட பலூனை என்கிட்ட திருப்பி கொடுங்க. ஜக்கு இப்படி சொல்லிட்டு அழுதத பார்க்க பியூட்டிக்கு பாவமா இருந்துச்சு. குக்கு, பரவாயில்லடா, இந்த பலூனை நீ ஜக்கு கிட்ட கொடுத்துரு. நாம நாளைக்கு வேற பலூன் வாங்கி விளையாண்டுக்கலாம். பியூட்டி இப்படி சொன்ன உடனே குக்கு அவன் வச்சு அந்த நீல கலர் பலூனை ஜக்கு கிட்ட கொடுத்துட்டான். அந்த பலூனை வாங்கின ஜக்குக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. குக்கு, பலூன் இல்லன்னா பரவாயில்ல, வாங்க நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோம். ஆமா, கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம். பலூன் விளையாட்டை விட இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் எல்லாரும் அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சாங்க. குக்கு, நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ராஜி அப்படி சொன்ன உடனே எல்லாரும் போய் வேற வேற இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சமயத்துல ஜக்கு கையில வச்சிருந்த பலூன் பெரிய சத்தத்தோட வெடிச்சிருச்சு. தன் கையில வச்சிருந்த பலூன் திடீர்னு வெடிச்சத பார்த்துட்டு பயந்து போன ஜக்கு அழ ஆரம்பிச்சான். என்னோட பலூன் வெடிச்சிடுச்சு, என்னோட பலூன் வெடிச்சிடுச்சு. ஜக்குவோட பலூன் வெடிச்சிடுச்சு. குக்கு, புறா அங்கிள் நமக்கு கொடுத்த பலூன் மட்டும் ஓட்ட பலூன் இல்ல, ஜக்குவுக்கு கொடுத்த பலூன் கூட ஓட்ட பலூன் போல இருக்கு. பியூட்டி இப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த நண்பர்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.